ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து முதல் நாளே இந்த வாரத்தில் அமோகமாக ஒரு பெரிய கேப் டவுனோட ஓப்பன் ஆகிருக்கு. எதிர்பார்த்தது தான். நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் விழுந்தால் எங்கே சப்போர்ட் எடுக்குன்றதும் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல தான் மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை வந்து கேப் டவுன்லேயே இந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருமோன்னு தோணுது. நீங்கள் மாதம் ஸ்டார்ட் ஆனது பார்த்துட்டே இருங்க. ஒரு 300 பாயிண்ட், 400 பாயிண்ட், 500 பாயிண்ட் கேப் டவுன் கண்டினியூஸ் கேப் டவுன். ஆனால் இன்ட்ராடேயில் நோ மூவ். ஸோ கேப் டவுனில் தான் நான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிஃப்டி வந்து ஒரு முடிவோடு இருக்க போல். ரைட், எனிவே. ஸோ நம்ம மார்க்கெட் இதே மாதிரி தான் கோவிட் டைம்லேயே நடந்தது. அடின்னு அடித்து ஒரு 10-15 நாள்லேயே மார்க்கெட்டை வந்து பாட்டம் அவுட் ஆகிடுச்சு அந்த டவுன் ட்ரெண்ட். இதுவும் நல்ல விஷயந்தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கிங்க. அரைச்சிட்டு ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டு பொறுமையாக வந்துகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். ரிக்கவரியும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக விழுந்ததுன்னு வச்சிங்க, மார்க்கெட்டை பார்க்காதீங்க, போர்ட்ஃபோலியோ பார்க்காம அமைதியாக இருங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு முன்னாடி நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, இதுக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய பேனிக் செல்லிங்லாம் போய்ட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகும். ரைட். இப்போ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஜோன் மாற்றிட்டாங்க. 7 மணிக்கு இந்தியன் டைமில் ஓப்பன் ஆகுது. ஸோ நல்ல செல்லிங். அவங்க மார்க்கெட்டை வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. ஃப்ரெஷ் பிரேக் அவுட், சப்போர்ட்டை உடச்சி கண்டினியூவாக பிரேக் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக கிஃப்ட் நிஃப்டியும் செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய செல்லிங்கில் இன்னும் வரல. பட் இருப்பினும் செல்லிங் ப்ரெஷரில் 24,000 கீழே அந்த என்னோடய இன்டர்வியூ பக்கத்தில் இன்னும் வரல. பட்டு நம்ம மார்க்கெட் க்ளோசிங் பார்க்கும்போது இப்போ நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை. பட் எனிவே, அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரே வந்து யாருன்னா பேங்க் நிஃப்டி தான். முக்கியமான சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன். உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலாக ஒரு சரியான இன்றைக்கி டவுன் ஆகுது. 4% டவுனு பேங்க் நிஃப்டி மட்டுமே. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது இன்னையோட இன்ட்ராடே லோ 23,700, க்ளோசிங் வந்து 24,000 மேலே வச்சுருக்காங்க. இந்த 23,800 வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்றது பேசியிருந்தேன். மார்க்கெட் அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணல. 23 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 23,800க்கு மேலே க்ளோஸ், அதாவது ஓப்பன் ஆகும்போது 23,800 தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ வந்து, ஆனால் க்ளோசிங் வந்து அகெயின் 23,800 மேலே வந்து ரெக்கவரி ஆகி 24,000 மேலே வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் இஸ் குட் திங். ஃப்ரெஷ் லோ பதிவு பண்ணியிருக்கு. இது லாஸ்ட்டு என்ன சொல்கிறது, சின்ஸ் மார்ச் 1 இயரோட லோ பிரேக் பண்ணி இப்போ நிஃப்டி வந்து அடுத்த சப்போர்ட் எடுத்துருக்கு. இதை உடச்சதுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறம் வந்து 21,800 தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். 23 இப்போ என்னோடய இன்ட்ராடே லோ வந்து ஃபர்தராக நாளைக்கு திருப்பி கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் மார்க்கெட் ஹவரில் உங்களுக்கு செல்லிங் வரல, இன்ட்ராடேயில் ரெக்கவரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 9-10% என்னோடய இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 10% வந்து இறங்கியிருக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹைலேருந்து. இப்போ இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, ஃபர்தராக ஃபால் ஆகும். 23,700 750 எல்லாம் கிராஸ் ஆகி நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு 8% 2,000 பாயிண்ட் தள்ளி தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்குது. ஒரு இன்டர்மீடியரி சப்போர்ட்டை வந்து இப்போ எடுத்திருக்கு. ஆல்ரெடி வீக்னஸ் தான். ஓகே, இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் சினாரியோ தான். ஏன்னா இந்த இடத்த உடச்சதுனால திருப்பி இந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட ஃபால் ஆகும். ஓகேவா? இந்தியா விக்ஸும் ரொம்ப ஹையாக இருக்குது. நான் டெலிகிராமில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டார்டிங் டைமில் 20க்கு மேலாம் போகும்போது இந்தியா மார்க்கெட் வந்து ஒரு பேனிக்ஸ் செல்லிங் மோடில் தான் வரும். அது இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு டைமாக அதோட 1 இயர் லோ உடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சென்டிமெண்ட் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் பையிங் வந்து 24,400க்கு மேலே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் செல்லிங் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட். அதுவும் பேனிக் செல்லிங் அலர்ட் வந்து 23,700 கீழே மார்க்கெட் போக ஆரம்பிச்சுன்னா பேனிக் செல்லிங் அலர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 2,000 பாயிண்ட் தள்ளி தான் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டு. இதை உடச்சதுன்னா ஒரு பெரிய ஒரு டீப் கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கவனமாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது, இங்கேருந்தே ரிவர்சல் ஆகுமா, இல்லை கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு திருப்பி ஃபால் ஆகுமா, இந்த வார் சிச்சுவேஷன் அதுக்குள்ளேயே முடிவுக்கு வருமா, மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகும் போதே ஒரு ஃபியூரியஸான ஒரு ஃபால். ஸோ 56,000 வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு சிங்கிள் இன்ட்ராடேல 2.86 கிட்டத்தட்ட 3% கேப் டவுன் 1600 பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னும் லோ வந்துச்சு 4.3% வரைக்கும். அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆகி இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க 56,000க்கு மேலே. இதை உடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 53,650. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கரெக்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இடம் வந்துன்னா ஓரளவுக்கு அந்த ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் செட்டில் ஆகும். லாங் டேர்ம் சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இங்கே தான் இருக்குது. 53,000 பக்கத்தில் தான் 53,800 to 53,500 தான் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த சப்போர்ட். இந்த 56,000 மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் இது வந்து சொல்ல முடியாது, நாளைக்கே கூட திருப்பி இதுக்கு கீழே ட்ரேட் ஆனால் செல்லிங் தான் வரும். 53,650 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றா எடுத்து வச்சுக்கிங்க. ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். இந்த இடத்த உடைக்கும் போதே சொல்லியிருந்தேன் இந்த இடம் தான் அடுத்த சப்போர்ட்டுன்னு. ஓப்பன் ஆகும்போது அங்கே தான் அடுத்து சப்போர்ட் எடுத்திருக்கான். அடுத்த சப்போர்ட் இங்கே தான், அதே ஒரு 2,500 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி வந்து கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட லாங் டேர்ம் சப்போர்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. ஹெச்டிஎஃப்சி 800 பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சென்டிமெண்ட் டபுள் டாப் அப்படின்ற சினாரியை வந்து பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட முடிகிற இடத்துல இருக்குது. 800 இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த எனர்ஜி ஸ்டாக்ஸு, ஆயில் ரிலேட்டடான ஸ்டாக்ஸு, க்ரூட் ஆயிலோட ஏற்றம் இதெல்லாம் வந்து நம்ம ரிலையன்ஸை வந்து பெரிய லெவலில் ஃபாலோ ஆகாமல் தாங்கி பிடிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் வந்து இதை காரணமாக வச்சு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக 1450க்கு மேலே ரிலையன்ஸ் போக ஆரம்பிச்சுன்னா பையிங் மோடுக்கு வந்து திரும்ப ஆரம்பிக்கும். ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஷீல்டாக வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு, அதாவது நிஃப்டிக்கு இருக்கும்னு, ஒரு எட்ஜிங்காக ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் ட்ரேடர்ஸ், இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாருமே, இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருமே மார்க்கெட்டை ஃபர்தராக ஃபாலோ ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எட்ஜிங்காக. இந்த சினாரியில் க்ரூட் ஆயில் வந்து டெம்ப்ட் ஆகுதுல்ல, ஸோ அதை ரிஃபைனட் பண்ணக்கூடிய மேஜர் ஸ்டாக்கான ரிலையன்ஸ்லேயும் வந்து அந்த ஒரு எட்ஜிங்காக ஆக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெயை ஊற்ற வேணான்னு ஐடி செக்டர் முடிவு எடுத்திருக்க போல் கொஞ்சம் வந்து சென்டிமெண்டலாக பெரிய கேப் டவுன் ஆகாமல் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. வில் see. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இந்தியா விக்ஸை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா 23க்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. கோவிட் இது வரைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இதோட அதிகபட்சமான உயரமே 33 தான். இந்த 33க்கு மேலே 2 டைம் தான் போயிருக்கு. ஓகே, மார்க் மை வேர்ட்ஸ். ஒன்று 2008, அதுக்கப்புறம் வந்து 2020. இந்த 2 டைம் தான் 33க்கு மேலே போயிட்டு 80 வரைக்கும் ஹை போயிருக்கு. 30க்கு மேலே போகும்போது இது வரைக்கும் நிஃப்டி வந்து 2 டைம் பெரிய லெவலில் பேனிக் செல்லிங் ஆகிருக்கு. வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் 30% மேலே விழுந்திருக்கு. வித்தின் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 மந்த் பீரியட்குள்ளேயே. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 33 கிராஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் கரெக்ஷன்னா கோவிட் கிராஷ் மாதிரி நடக்கும். ஒரு 1 மந்த்லேயே முடிஞ்சிடும். நல்ல இப்போ இருக்க சினாரியோ வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இன்னும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியா விக்ஸ் அதுதான் ரிப்ளிகேட் பண்ணுது. வில் see. ஓகே, ஸோ கவனமாக இருங்க. அன்வான்டாக வந்து F&Oவில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. எட்ஜிங் பண்ணுறா இருந்தால் கோல்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மற்ற ஆயில் ரிஃபைனரி ஸ்டாக்ஸ், இந்த எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற எதுவுமே வந்து எட்ஜிங்காக ஆக்ட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 lakh வச்சிட்டிங்கன்னா ஒரு 4% வந்து நீங்கள் எட்ஜிங்காக யூஸ் பண்ணலாம். உங்கள் வச்சுருக்க பொசிஷனில் புட் ஆப்ஷன் எடுக்குதோ அந்த மாதிரி. ஓகே, ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போர்ட்டெல்லாம் கரெக்டாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ 600 பாயிண்ட் தள்ளி அடித்து சப்போர்ட் எடுத்துக்கோன்னா தட் இஸ் நாட் எ ஈஸி திங் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கம்மிங் சாட்டர்டேலேருந்து மார்ச் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் என்ன மாதிரி கைடன்ஸ் இருக்கும்னு. நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் எடுக்கலாம், எல்லாமே வந்து நான் லைவாகவே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒர்க்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து கற்றுக்குங்க. எதாவது கொரிஸ் வந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.